السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله. ما بعد، أيها الأخوة وأحبتي في الله، فندرس اليوم من كتاب حكايات التراثية محبوبة. يعني هذا الكتاب يتحدث عن القصص الجميلة. هل تعرفون ما معنى قصة؟ قصة جمعها قصص. أعرفه يا شيخ. نعم نعم، حياكم الله. ف ندرس اللغة العربية من خلال القصة، ولهذا قال الله تعالى أيضا أحسن القصص في سورة يوسف. نعم، فنحن ندرس القصة لأنبياء عليه السلام والمرسلين في القرآن الكريم. قصة ستوري، قصص ستوريز. تمام. பொதுவாக அரபு மொழியில் நாம் திறன்பட வளர வேண்டும் என்று சொன்னால் அல் அரபியா பைன எதைக், துருசுல் அரபியா போன்ற புத்தகங்கள் மட்டும் போதுமாக ஆகாது. கூடுதலாக நம்ம ஷார்ட் ஸ்டோரிஸ், ஃபிக்ஷன்ஸ், அதே போல் நாவல்ஸ், இது போன்ற அரபு மொழியில் எழுதப்பட்ட ஆக்கங்களையும் படிக்கணும். அப்போ கதைகள் ஊடாக நாம் அரபு மொழியை படிக்கும் பொழுது இலகுவாக எளிதாக அரபு மொழியை விளங்கிக் கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் பேசுவதற்கும் எளிதாக அமையும். ஏன்னா உங்களுக்கு கதையில தான் உணர்வுகள் எப்படி பகிர்ந்து கொள்வது, கோபமான சமயத்தில், சந்தோஷமான தருணத்தில், அதே போல் தன் ஆச்சரியத்தை எப்படி வெளிப்படுத்துவது, பிறரை பற்றிய எண்ணங்கள் எப்படி ஒரு மனிதர் வெளிப்படுத்துகிறார், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம இலகுவாக கற்றுக்கொள்ளலாம். எந்த மொழியாக இருந்தாலும் சரி, அந்த மொழியில் கதைகளின் ஊடாக படிப்பது என்பது ஒரு அடிப்படையான விஷயம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய புத்தகம் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். சனி ஞாயிறு 2 நாள், யௌம் சபத் வல் அஹத், இந்த 2 நாள் வந்து நம்ம ஜூம் வகுப்பு ஊடாக நாம் நடத்தக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், அரபு மொழியை எளிதாக விளங்கிக் கொள்வதற்கும், நம்ம ரெக்கார்ட் கிளாஸ் மூலியமாக படிக்கிறதுக்கும் டைரெக்டாக லைவாக படிக்கிறது ரொம்ப வித்தியாசம் இருக்குது. இதில் நிறைய நீங்கள் கேள்விகள் கேட்கலாம், பதில் சொல்லலாம். அப்போ உங்களுடைய அந்த மொழி உணர்வு, இன்னும் மொழி ஆளுமை திறனை வளர்த்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு அது. அப்போ நம்ம ஒரே புக்கில் போயிட்டு இருந்தோம்னா சரி வராது. போன வாரம் நம்ம ஒரு புக்கு பார்த்தோம். என்ன புத்தகம்? نحن قرأنا الأسبوع الماضي الكتاب الجديد. من يقول اسم الكتاب؟ التعابير الشاعرة. ممتاز. نعم. من هو مؤلف هذا الكتاب؟ பொதுவாக ஒரு புத்தகத்தோட பேர் சொல்லும்போது அவர் எழுதின அந்த எழுத்தாரை சேர்த்து சொல்லணும். அதான் வந்து ஒரு சரியான அணுகுமுறை. நான் உங்களுக்கு அது எழுதின அந்த ஆசிரியர், ரைட்டர் பேரையும் சொன்னேன் நான், ஆதர். ஞாபகம் இருக்குங்களா? من يقول؟ ஐயோ, ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். தமாம். அந்த கிதாபில் நம்ம வந்து நிறைய தஆபீர்களை பார்த்தோம். எப்படி வந்து வாக்கிய அமைப்புகளை அமைத்துக் கொள்வது, இடியம் அண்ட் ஃப்ரேசஸ். அந்த அடிப்படையில் நம்ம தொடர்ந்து அந்த புத்தகத்தை நம்ம படிப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்றைய வாரம் நம்ம தெரிந்திருக்கக்கூடிய புத்தகம் இது. தமாம். சுஹைல் ஃபதஹி அப்படின்ற ஒருத்தர் எழுதியிருக்கக்கூடிய புத்தகம், மஷூரான கிதாப் அது. இப்போ நம்ம படிக்க போகிற புத்தகம் வந்து ஹிகாயாத்துன் துராசிய மஹ்பூபா அந்நஸ்னாசு வத்திம்சாஹு. ஹிகாயாத் அப்படின்னு சொன்னால் கதைகள். ஹிகாயத்தோட ஜம்மு ஹிகாயாத். துராசிய அப்படின்னு சொன்னால் நாட்டுப்புற கதைகள். மஹபூபான விருப்பமான நாட்டுப்புற கதைகள் அப்படின்னு அர்த்தம். நஸ்னாஸ் அப்படின்னு சொன்னா கிருதுக்கு சொல்றது. குரங்கு. அரபியில் வந்து கிருதுக்கு என்ன சொல்லுவாங்க? கிருதுன்னு தான் சொல்லுவாங்க, குரங்கு. அதே போல திம்சாஹ் போட்டோலே போட்டிருக்கு. அப்போ உங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சு போயிடும். திம்சாஹ்னா என்னங்க? மாமான திம்சாஹ் முதலைங்க உஸ்தாத். மாஃபி முதலை திம்சாஹ். خلاص. ஆக நமக்கு நம்மளுடைய மைண்டை வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ண விடக்கூடாது. நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா அது என்னன்னா நமக்கு அது முதலையே தெரியக்கூடாது, திம்சாக தான் தெரியணும் இன்ஷா அல்லாஹ். طيب بارك الله فيكم. இப்போ நீங்க பார்க்கக்கூடிய இந்த பேஜ் இருக்குல்ல, ஹோம் பேஜ்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, அட்டை படம்னு சொல்லுவோம் தமிழ்ல. இதுக்கு அரபியில் என்ன சொல்லலாம்? غلاف الكتاب. غلاف الكتاب. غين لام الف فا.
ஹிலாஃபுல் கிதாப், புத்தகத்துடைய அட்டைப்படம். இதுல நீங்க பாக்குறீங்க ஒரு குரங்கும் நிஸ்னாஸும் திம்சாகும் பேசி கொண்டிருப்பது போன்று இருக்கிறது. அதை நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். தமாம். இப்ப இந்த கதையில வந்து நம்ம போறதுக்கு முன்னாடி இதுல நிறைய ஒத்தை வார்த்தைகள் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செஞ்சிருவோம்னு சொன்னா அந்த முஃப்ரதாத்துகள் கரெக்ட் பண்ணிக்கிறோம். அந்த முஃப்ரதாத்தை நான் சொல்ல சொல்ல நீங்க எழுதிருங்க. அதுக்கு பிறகு நம்ம வந்து அந்த சென்டென்ஸ்ல போய் அர்த்தம் வைக்கும்போது ஈஸியா இருக்கும் வழங்குறதுக்கு. இன்ஷா அல்லாஹ். ஹல் அன்தும் முஸ்தஇதுன்? ஹல் முஸ்தஇதுன் யா ஷபாப்? நாம் ஒன்னு நாம்னு சொல்லுங்க அல்லது லான்னு أستاذ சொல்லுங்க. عندي سؤال. طيب تفضل. هذا النسنان أو نسنان؟ نسناس. sorry نس نسناس. اوكي نسناس. اوكي النسناس. தமாம். ஆனா فهمت أستاذ. குழப்பத்துல வந்து கெருதுன்னு தான் பயன்படுத்துறாங்க. காஃப் ரா தால். இது كرد. வந்து இப்ப நீங்க படிக்கக்கூடிய இந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் அரபிக் இருக்கு பார்த்தீங்களா, இந்த அரபு மொழியோடைய ஒரு நிலைப்பாடு, இது வந்து ஹை லெவல் உள்ளது. ஃபுஸ்ஹா, கிளாசிக்கல் அரபிக். அதனால நம்ம வந்து ஒரு கல்ல ரெண்டு வாங்கன்ற மாதிரி இதுல அரபு மொழியும் கத்துக்கிறலாம், அத்தோடு இலக்கிய நயமான அந்த நடைகளையும் கத்துக்கலாம் இன்ஷா அல்லாஹ். إن شاء الله. ஒரு கல்ல ரெண்டு மாங்கான்றதுக்கு அரபியில் ஒரு பழமொழி சொல்லி கொடுத்துருக்கிறேன் பழைய பாடங்கள்ல. யாரு நினைவுபடுத்துவா? மன் எதுக்குர்? பழமொழிக்கு என்ன அரபியில பழமொழி? மசல். மசல் மசல் மிசால்னா உதாரணம். மசல் அப்படின்னு சொன்னா பழமொழிக்கு சொல்லுவாங்க. அம்சால் அப்படின்னு சொல்லுவாங்க அரபியில பன்மொழி. அம்சால். பிரிமியத்தின் வாஹிதா உஸ்ஃபூரைன். பிரிமியத்தின் வாஹிதா உஸ்ஃபூரைன் அப்படின்னு சொல்லுவாங்க அரபியில. அப்படின்னா என்ன? ஒரே கல்ல ரெண்டு குருவி. எழுதுறேன் பாருங்க. பி ரிம்மிய, ரிம்மியத்தின். ரமா எர்மினா எரிகிறது, அதுல இருந்து ரம்யா அல்லது ரிம்மியா. பா வந்து எரிவதன் மூலமாக. வாஹிதா برمية واحدة عصفورين. هل كتبتم برمية واحدة؟ العصفورين. عصفور அப்படின்னா சிட்டுக்குருவி. عصفورين. يا نون. تمام. عين صاد فا واو ரா யா நூன். உஸ்ஃபூரைனி. உஸ்ஃபூர் அப்படின்னா ஒரு சிட்டுக்குருவி, உஸ்ஃபூர்னா ரெண்டு சிட்டுக்குருவி. யார் சொல்லுவா இந்த பழமொழியை? இப்ப برمية الواحدة العصفورين. மும்தாஸ், பாரக்கல்லாஹு ஃபீக். நீங்க இதை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மைண்ட்ல நிக்கும் இன்ஷா அல்லாஹ். தமாம். إن شاء الله. இப்ப இந்த முதல் பக்கம் அஸ்ஸஃபஹத்துல் ஊலால தெரியாத வார்த்தைகள், அல் முஃப்ரதா அல் ஜதீதா, புதிய ஒத்தை வார்த்தைகள் நான் சொல்றேன், அதை நீங்க எழுதிக்கிறங்க. இதுல மேக்சிமம் எல்லாமே வந்து தெரியாத வார்த்தையா தான் இருக்கும். அதனால அந்தந்த இடங்களை நம்ம அர்த்தம் வச்சிருவோம். இருந்தாலும் மெயினானதுக்கு நான் சொல்றேன். طيب. شجرة مانجو أنتم تعرفون معنى. மாம்பழ மரம், மான்கோ. ரெண்டாவது வரியில இருக்கா ஷஜரத்து மாங்கோ. முஷ்ரிஃபத்தன் அல நஹர். முஷ்ரிஃபத்தின் அல நஹர்னா, நஹர் அப்படின்னு சொன்னா ஆறு, ஆற்று ஓரமாக. அதான் முஷ்ரிஃபத்தில் அல நஹர். தய்யிப். வேற என்ன புதிய வார்த்தை இருக்கு? நான்காவது வரியில பாருங்க. வரி அப்படின்றதுக்கு அரபியில சத்துர். சத்துர் சீன் தோ ரா. சத்துர். அஸ்ஸத்துர் அர்ராபிஅ. நான்காவது வரியில ஒரு முஃப்ரதாத் இருக்கு பாருங்க. ஒரு முஃப்ரத் இருக்கு. யதஅர்ஜஹு இருக்கா? யதஅர்ஜஹு. இது வந்து முதாரியான ஃபஅல். இதுக்கு மாதி என்ன? தஅர்ஜஹ. தஃஅலல வஸன். பாபு தஃஅலுல். தஅர்ஜஹ யதஅர்ஜஹு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஊஞ்சல் ஆடுவது, இங்கிட்ட அங்கிட்ட ஆடுறது. அதுக்கு தான் வந்து யதஅர்ஜஹ். இது வந்து வினை சொல்லாக சொன்னா. இதோடைய மஸ்தர் என்னன்னா தஅர்ஜுஹ். உர்ஜூஹான்னு சொல்லுவாங்க. உர்ஜூஹா. உர்ஜூஹானா ஊஞ்சல். எழுதுறேன் பாருங்க. உர்ஜூஹா.
உர்ஜூஹத்துன் எழுதிட்டீங்களா? உர்ஜூஹனா ஊஞ்சல். தமாம். இதுல இருந்து தான் தஅர்ஜஹ யதஅர்ஜஹு ஆடுவது. தய்யிப். உஸ்ன் கிளை, கிளை, மரக்கிளை. லஹா யல்ஹு யல்அபு, யல்அபுட அர்த்தம் தான் லஹா யல்ஹு விளையாடுவது, விளையாடுகிறான். அடுத்து யுகன்னி, கன்னா யுகன்னி பாட்டு படிப்பது. யத்ரபு, தரிப யத்ரபு, அலிம யஅலமு. தரிப யத்ரபுன்னு சொன்னா மகிழ்ச்சி ஆகிறது, குதூகலமாக இருப்பது, அதான் தரிப யத்ரபு. ஏதோ நான் இப்ப சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஸ்பீடா சொல்லியிருக்கலாம், புரியாம இருக்கலாம். புரியாம இருந்தா நீ திருப்பி கேட்கலாம், கேட்டா சரியா இருக்கும், அதோட நினைக்க கூடாது. ஓகே தானே? கிளியர் தானே சொன்ன வார்த்தைகள்லாம்? தரிப மட்டும் இருக்கு உஸ்தாத், சொல்லுங்க. தரிப தரிப யத்ரபுனா குதூகலமாகிறது, மகிழ்ச்சி ஆகுவது, சந்தோஷமாகுவது. குதூகலம். அந்நஹர், நஹார் ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு உஸ்தாத். நஹார்ன்றது வந்து நஹர், பகல். நஹர்னா ரிவர், நஹர்னா பகல். பகல். ஓ. ஆமா ஆமா ஜி. ஓகே, அடுத்து யஸ்அது, சஈத யஸ்அது. அடுத்த வார்த்தை அந்த எத்ரபுக்கு அடுத்த சத்துர்ல இருக்கு பாருங்க. யஸ்அது பில் இஸ்திமா. யஸ்அதுனா சந்தோஷமாகிறது. சஈத யஸ்அது, அதுல இருந்தா சஈதுன் மகிழ்ச்சியாக இருப்பவன். ரஜுலுன் சஈத், ஹாப்பி பர்சன். தய்யிப். வேற என்ன வார்த்தை தெரியாத வார்த்தை இருக்கு? ஃபுரூ, ரெண்டாவது ஃபிக்ரா. ஃபிக்ரானா என்ன? ஃபிக்ரத்துன் அப்படின்னா பேராகிராஃப். இதுல ரெண்டு பேராகிராஃப் இருக்கு இல்லையா? ரெண்டாவது பேராகிராஃப்ல சத்துருல் அவ்வல், ஃபிக்ரா அத்தானிய அசத்துருல் அவ்வல். ரெண்டாவது பேராகிராஃப்ல ஃபர்ஸ்ட் லைன். அல் ஃபுரூ இருக்கா? கதீரத்துல் ஃபுரூ, அதிகமான கிளைகள். ஃபராஜமு ஃபுரூ, கிளைகள். சைஃப், சைஃப் சாதியாஃபா. சைஃப்னு சொன்னா வாள். அது சீன்னா தான் வால். சைஃப்னு சொன்னா சம்மர். மேல நீங்க படிச்சீங்கல்ல உசுன், உசுன்னா என்னது? கிளை. அவட ஜம்முத அகுசான், அகுசான். அது அந்த லைன்ல இருக்கு பாருங்க. கானத் அகுசானுஹா. தஸ்குலு, சகுல யஸ்குலு அப்படின்னா கடினமாகிறது, கனமாகிறது அப்படின்னு அர்த்தம். தஸ்குலு. அடுத்து சிமார், சிமார் அப்படின்னா பழம். சொஃப்ரா, மஞ்சள் நிற பழம். அஸ்பர், அஸ்பர்னா அரபியில எல்லோக்கு சொல்றது சொஃப்ரா. ஷஹிய, ஷஹிய அப்படின்னா என்னது? டேஸ்டி, டெலிசியஸ், சுவையான அப்படின்னு அர்த்தம். அத்தல்ல யுத்தில்லு அப்படின்னா தொங்குவது, முன்னாடி வர்றது அப்படின்னு அர்த்தம். அத்தல்ல யுத்தில்லு, துத்தில்லு. طيب متلألت، متلألة، متلألة. தலஅலஅ அப்படின்னா ஜொலித்ததாக, இங்க வந்து மகிழ்ச்சின்னு அர்த்தம். முத்தலஅல. தமாம். இப்ப படிக்க போறது நீங்க தான். நான் உங்களுக்கு ஒத்தே வார்த்தை அர்த்தம் வச்சுட்டேன், நீங்களா படிக்க போறீங்க. அதுல கதையை இமேஜின் பண்ணி நீங்க சொல்ல போறீங்க. நாம் அனலா அக்குசு அலைக்கும் يعني هذه القصة عليكم أن تقصوا علي. தமாம். இப்ப நான் ஈஸியா வந்து கான பதுருன் பந்தர் யஈஷு அலா ஷஜரத்தின் அப்படின்னு அர்த்தம் வச்சுட்டு போயிடலாம். இப்ப அதுக்கு எந்த அர்த்தமும் இருக்காது. அதனால ஒத்த வார்த்தை நான் கொடுத்துட்டேன். திஸ் யுவர் டேலண்ட், உங்களுடைய திறன். இதை பார்த்து வைக்கணும். எனவே எல்லாரும் ஒவ்வொரு ஜும்லா ஒருத்தன் படிக்கணும். மாமான ஜும்லா, ஒவ்வொரு வாக்கியத்தை ஒவ்வொருத்தரும் படிக்கணும். பிஸ்மில்லா. ஷமீம் படிங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கான பத்ரு பந்தர் يعيش على شجرة مانغو مشرفة على النهر أو النهر. نعم، ما معنى بدور بدر وبندر؟ نعم. இருந்தது பத்ருனா கான, காணனா இருந்தது, ஆகி இருந்தது. பத்ரு, பத்ருனா அது நோட் பண்ண முடிச்சா உஸ்தாத். பத்ர் நேம், இஸ்ம். பத்ரும் பந்தரும் இருந்தார்கள், இருந்தாங்க. யஈஷு வசித்து வாழ்ந்து வந்தார்கள். ஹிந்தியில பந்தர், உருதுல பந்தர்னா குரங்குக்கு சொல்லுவாங்க. ஆனா அரபியில வந்து பந்தர்ன்ற வார்த்தை நல்ல ஒரு மனிதருக்கு பேர் சொல்றது, விலங்குகளுக்கு வைக்கிற பேர் இல்ல. அபு பந்தர், என்னுடைய சவுதி நண்பர் கூட இருந்தார் சவுதியில.
அவர் பேர் பந்தர் அபூபக்கர் பலீலா. தான் கூப்பிடுவோம். ஓ பந்தர் பலிலா இருக்கு இல்லையா? ஆமா. ஆனா ஓகே நம்ம ஓகே. உருதுல ஹிந்தியில பந்தர்னா குரங்குன்னு சொல்லி பந்தர் பண்டி ஓகே. அடிக்கிறான் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்களே, அந்த இடத்துல போயிடக்கூடாது. ஆமா. ஓ ஓகே உஸ்தாத். ஓகே அடுத்து உஸ்தாத். என்னப்பா பத்ரு. படிங்க. ஓகே உஸ்தாத். பத்ரு அண்ட் பந்தர் இவங்க வந்து நண்பர்களா அவங்க இருந்தாங்க. யஈஷு வாழ்ந்து வந்தார்கள். அலா ம், ஷஜரத்தின் ஒரு மரத்தின் மீது வாழ்ந்து வந்தார்கள். மாங்கோ ம். மேங்கோ மரத்தில் மாங்கோ. இந்த இது வந்து ஃபார்சிங்களா உஸ்தாத் இது? நல்ல கேள்வி, அருமையான கேள்வி, மாஷா அல்லாஹ். ஏன்னா அரபியில வந்து 2 புள்ளி தான் இருக்கும், இதுல 3 புள்ளி இருக்கு. இப்போ வந்து என்ன ம். செய்யறாங்கன்னு சொன்னா, மாடர்ன் அரபிக்ல சில வார்த்தைகளை வந்து அப்படியே அரபியைஸ்டா மாத்துறாங்க. அரபியைஸ்னு அரபியாக மாத்திடுறாங்க. அதுக்கு வந்து ஓ சொல்லுவாங்கன்னா முஅர்ரபான்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அரபியில? அரபா. முஅர்ரபா. அரபியைஸ்ட் லெட்டர்ஸ். முஅர்ரபா. அரபியாக மாத்திடுறது அதை. அப்படி ம். பார்க்கும் பொழுது இந்த வார்த்தை ஆக்சுவலா ஃபார்சி வார்த்தை மாதிரி தெரியும். ஏன்னா ஃபார்சியில, துருக்கியில, உருதுல தான் இந்த கண்டென்ட் இருக்கு. என்னது? இந்த த்ரீ கைன். டாட். இந்த 3 ம். 3 டாட்டோட கீழே இருக்கும், மேலே இருக்கும். கீழே வச்சுன்னா அப்படின்னு உச்சரிக்கிற மாதிரி இருக்கும். இப்ப இந்த இடத்துல வந்து கைன் அப்படிங்கிறத மான்ஜூ, அந்த ஜாவும் காவும் சேர்ந்து வர்ற மாதிரி இதுக்கு சொல்லுவாங்க. நீங்க சவுதியில இருந்து வரக்கூடிய நிவ்யா கிரீம் பாக்ஸ் பாத்துறீங்களா? நிவ்யா வரும்ல சவுதியில இருந்து ப்ளூ கலர்ல. அதுல இல்ல உஸ்தாத் பாத்தீங்கன்னா பார்த்தது. நிவ்யா அப்படின்னு வாவ் வந்து போட்டிருக்கும். அதுல வந்து ஃபா போட்டு 3 புள்ளி இருக்கும். அப்போ வந்து அந்த விக்கு இருக்குல்ல, வி இங்கிலீஷ் வேர்டில் அந்த அந்த ப்ரொனன்சியேஷன் வி, அதுக்கு வந்து ஈக்குவல் அரபிக் வந்து ஃபால 3 புள்ளி. அப்ப படிக்கும் போது நிவ்யான்னு படிக்கக்கூடாது, நிவ்யா நிவ்யா அப்படின்னு அந்த ஒரு அதிரலோட படிக்கணும். அது போலதான் இந்த இந்த கைனும், இந்த கைன் சீன் சேர்ந்து மான் ஜோ, மாங்கோ, மாங்கோன்னு வருது, லெமன் மாங்கோ அப்படின்னு படிக்கணும். தையும் மாங்கா அப்படிங்கிறதுக்கு அரபியில மாங்கோன்னு சொல்லலாம், ம். மஞ்சான்னு சொல்லலாம். மீம் நூன் ஜீம் தா மர்பூத்தா, மஞ்சா. அது மாதிரி அம்பஹ், அம்பஹ் எல்லாமே அது அம்பா. மாங்கோ சொல்றது. அம்பஹ். ம். ஃபஹிம்து உஸ்தாத். பேச அம்பஹ். தையும். இப்படி பல வார்த்தைகள் இருக்கு. இந்த மாங்காய், மாம்பழம் அப்படிங்கிறது இந்தியால இருந்து போனதுதான். அதனால அரபுகளுக்கு புதிய ஒரு பழம் தான் இது. தையும். ஓ அரபு மொழியில சில ரிசர்ச் செய்யப்பட்ட புத்தகங்கள் இருக்குது. எந்தெந்த வார்த்தைகள் அரபு மொழிக்கு வந்துச்சு, அரபு மொழியில இருந்து வேற மொழிக்கு என்ன போச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது, அரபு ம். மொழியிலிருந்து பல மொழிகளுக்கு போயிருக்குது. உதாரணமாக துருக்கி மொழி, மலாய் மொழி, அதே போல பார்சி மொழி, தமிழ். புஷ்து. இல்ல நான் இதெல்லாம் வந்து அரபு மொழியில் எழுதப்படக்கூடிய மொழிகள் பேசிட்டு இருக்கேன். ஓ அரபு மொழிய அவங்களுடைய மொழியாக எழுதுறாங்களா இல்லையா? ம் ம் புஷ்து, ம் ம். அதே மாதிரி பார்சி, உருது, மலாய், இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க மொழி இருக்கும் வேற, பேச்சு வேறையா இருக்கும், ஆனா எழுத்து வந்து அரபில இருக்கும். ஓகே. அதே போல வேற மொழியில இருந்து அரபு மொழிக்கும் வார்த்தைகள் வந்திருக்குது. அது மாதிரி தமிழ்ல இருந்து வந்த 2 வார்த்தை இருக்குது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா மாங்காய், அரிசி. இது 2ம் தமிழ்ல இருந்து வந்தது. இது நம்முடைய ஆய்வு, அதுக்கின்ற புத்தகங்கள் ஆதாரமா இருக்கு. தையம். இப்ப அடுத்த ம். வைங்கஜி. உஸ்தாத். அலா ஷஜரத்தி மாங்கோ. மாங்கா ஆ, மரத்தின் மீது வாழ்ந்து வந்தார்கள். ஆ. முஷ்ரிஃபத்தின் அதாவது மாங்கா மர கிளை, மாங்கா மரத்துடைய கிளையில வாழ்ந்து. முஷ்ரிஃபத்தின் அலந்தா இந்த மாங்காய் மரம் எங்க இருந்துச்சு அப்படின்னா ரிவர் உயரத்துலயா? சைடுல இருந்துச்சு. ஆ, ஓகே ஓகே ஓகே. சரி. ரிவர் சைடுல உள்ள ம். மாங்கா மரத்தினுடைய கிளையில என்ன செஞ்சுட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா, பந்தர் 2 அப்படிங்கிற குரங்குகள் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. 2 ஒன்னு குரலும் பேர் வாழ்ந்து பதர், இன்னொரு வந்துட்டாங்க. பேர் பந்தர். பந்தர். ஓகே உஸ்தாத். ஆமா. இப்ப அடுத்த சகோதரர் வைங்க இருந்தோம். யார் இருக்கிறா? சையத் இருக்கீங்களா? ஓகே, சையத் சொல்லிட்டாரு, கையை தூக்கிட்டாரு முதவே, என்னால பேச முடியல அப்படின்ட்டு. ஓகே, நோ ப்ராப்ளம். ஏன்னா ஒரு வாரம் நீங்க பேசுறீங்க, மாஷா அல்லாஹ். அப்ப சகோதரிகள், இவங்க ரஷீத் இருக்கீங்களா? ஷேக் முகமது ரஷீத், நீங்க பேசலாமா? அடுத்த வைங்கண்ணா. பேசலாம். ஆடிக்கலாம். ஆ, கான பத்ரு. கான பதுரு. உனக்கு கேக்குதுங்களா? கேக்குது கான ஜி, கேக்குது. ம். கான பதுரு பந்தர். சாரி, கான பதுரு நஸ்னாசன் மரிஹன் யுஹிப்பு ஐ யதஅர்ஜஹ மின் குஸ்னி இலா குஸ்னின். ம். பத்ரும் குரங்கும் பத்ர் தான் குரங்கு. பத்ர் தான் குரங்கு. கான பத்ர் நிஸ்னாசன் மரிஹன், மிக மகிழ்ச்சியான குரங்காக பத்ர் இருந்தது.
நஸ்னஸ்ன்னா குரங்கு தானே மூலம். ஜி ஜி. குரங்குன்றது இனம், பத்ருங்கிறது ஒரு பேர். இப்ப நம்ம மனித பத்ர் இனம், நமக்கு பேர் என்ன இருக்கு, ஒண்ணு இருக்கு இல்லையா, அது மாதிரி. பத்ரும் குரங்கும். இல்ல பாவா, நஸ்னாசன் மரிஹன் இதோடைய சிஃபத், பத்ருடைய சிஃபத். ஓ அதாவது காணங்கிறது ஃபேல், பத்ருங்கோட இஸ்மு, நிஸ்னாசன் மரிஹன்றது கபர். ஓ நிஸ்னாசன் மரிஹன் அப்படின்னா சந்தோஷமான குரங்காக பத்ர் இருந்தது, மகிழ்ச்சியான பத்ர் குரங்காக பத்ர். பத்ர் சந்தோஷமான குரங்காக இருந்தது. மும்தாஸ். யுஹிப்பு ஐயத்த அர்ஜஹ மின் உஸ்னி இலா உஸ்னின். ஒரு கிளையிலிருந்து மற்றொரு கிளையின் பக்கம் ஊஞ்சலாடக்கூடியதாக இருந்தது, இருப்பது பிரியப்படக்கூடியதாக இருந்தது. மும்தாஸ் மும்தாஸ். ஊஞ்சலாடுவதை பிரியப்படக்கூடிய ஒரு சந்தோஷமான குரங்காக இருந்தது. மும்தாஸ், பரக்கல்லா. அடுத்த வரி படிங்க. சத்ர ஆஹர். சகோதரிகள் படிங்க யாரும். மாஹிரா, ஷஹீன் படிங்க. وأن يلهو ويلعب. மேலும் يلعب. ஒரு சட்டம் சொல்லிக்கிறேன், மேலும் ஒரு ரூல் சொல்லிக்கிறேன். அன் அப்படின்னு வந்துருச்சுன்னா, அன் என்பது என்ன? இது ஃபேலா இஸ்மா ஹர்ஃபா? இது ரெண்டு ஃபேலுக்கு மத்தியில வரக்கூடியது. ஹர்ஃப் 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 முஸ்தாத். இஸ்மும் இல்ல ஃபேலும் இல்ல. தமாம். இது வரும்போது என்ன செய்யும்னா, ஒரு ஃபேல இஸ்மாக மாத்திரும். இப்ப எல் ஹூ எல் அபு அப்படின்ற இந்த முதாரியான ஃபேல என்னவா மாத்திரும்? மஸ்தராக மாத்திரும். அதனாலதான் அதுக்கு பேர் என்னங்க, அன் மஸ்தரியா. இந்த ஹர்ஃபுக்கு பேர் என்ன? இந்த பார்ட்டிகிள் ஒன்னு இருக்கு, வினைச்சொல், இடைச்சொல், இன்னொன்னு பெயர் சொல், இல்லைங்களா? இஸ்மு, ஃபேல், ஹர்ஃப், இந்த மூணு தான் அரபு மொழியில இருக்கு. அப்ப அன்ங்கிறது எதுல சேரும்? இஸ்மு வருமா? வராது. ஃபேல் வருமா? வராது. அப்ப என்னங்க அது? ஹர்ஃப். இது வந்தா ரெண்டு பணி செய்யும். ஒண்ணு உருவத்துல மாற்றம் கொடுக்கும், அர்த்தத்திலையும் மாற்றம் கொடுக்கும், சூரத்திலையும் மாற்றம். என்ன மாற்றம்னா, இது எந்த ஃபேல்ல வருது, ஃபேலோட கடைசிக்கு ஃபதஹா கொண்டு வந்துடும். இப்ப எப்படிங்க இருந்துச்சுங்க? எல் ஹூன்னு இருந்துச்சு, எல் அபு அப்படின்னு இருந்துச்சு, தம்மா இருந்துச்சு, இல்லைங்களா? இது அன் வர்றதுனால எல் ஹுவ எல் அப அப்படின்னு மாத்திரும். பாருங்க, யுகன்னிய வயத்ரப, இந்த வாவு வந்து அத்துஃப். எனவே இந்த சட்டம் அப்படியே எல்லாத்துக்குமே வரும் தொடர்ந்து. சரிங்களா சகோதரி? புரிஞ்சுங்களா? இல்ல உஸ்தாத், எனக்கு அவ்வளவு டீட்டெயிலா தெரியாது உஸ்தாத். ஓகே, நான் ஜஸ்ட் சொல்றதை மட்டும் நீங்க உள்வாங்கிக்கிங்க, ரொம்ப யோசிக்க வேணாம். நான் சொல்றதை மட்டும் உள்வாங்கிட்டு ஈஸியா இருக்கும். இது பேர் அன் மஸ்தரியா. இது ஃபேல்ல தான் வரும். ஃபேல்ல வரும் பொழுது வினைச்சொல்லை பெயர் சொல்லாக மாத்திரும். வெரி சிம்பிள். ஒரு இடைச்சொல், இது வினைச்சொல்லில் வரும், அது பெயர் சொல்லாக மாத்திரும். இப்ப இங்க விளையாடுவதை, குதூகலமாக இருப்பதை, பாட்டு படிப்பதை அது விரும்பக்கூடியதாக இருந்தது. புரியுதுங்களா? யுஹிப்பு அது விரும்பும். ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளைக்கு குதிப்பதையும், இன்னும் முடியல, இன்னும் குதூகலமாக இருப்பதையும், எல்அப விளையாடுவதையும், யுகன்னிய பாட்டு படிப்பதையும், வயத்ரப மகிழ்ச்சியாக இருப்பதையும் அது விரும்பும். அங்க போயிடணும். யுஹிப்பு. புரியுதுங்களா? கண்டினியூஸா அப்படி வந்துரும். ஓகே ஓகே. ஆமா, கண்டினியூஸா. ஓகே மும்தாஸ். அடுத்த சகோதரி வைங்க. وكثيرا ما كان يتحدث. نعم. மாஹிரா படிக்கிறீங்களா? லைன்ல எல்லாம் போல தெரியுது. வேற யார் இருக்கீங்க? படிங்க படிங்க. நீங்க எல்லாரும் படக்கு படக்குன்னு படிச்சாதான் அந்த கதையை முடிக்க முடியும். இப்படி ரொம்ப நேரம் இழுத்தோம்னா கஷ்டம், படிக்க முடியாது. இப்ப நான் ஈஸியா வச்சேன்னு வச்சுங்களேன், இப்ப 5 நிமிஷத்துல முடிச்சுட்டு போயிடுவேன். ஆனா நீங்க படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு அர்த்தம் உங்களுக்கு எக்ஸாக்டா புரியும். எல்லாம் படிக்கணும் உஸ்தாத். வகசீரன் அதிகமாக, மாக்கான யதஹத்தசு கசீரன், மாக்கான இருக்கவில்லைன்னு வைக்கணும் உஸ்தாதுங்க. மாக்கான يتحدث إلى الطيور التي تحت على الشجرة. அப்படின்னா பின்னாடி அர்த்தம் வைங்க. எப்போதுமே அரபிக்ல பின்னர் தான் அர்த்தம் வரும்.
தஹத்துக்கு எழுதலையும் மரத்தின் ஹத்த மீது யஹத்து அப்படின்னா கீழே இறங்குறது. புரியுதுங்களா? அப்ப மரத்தின் மீது அமரக்கூடிய பறவைகளிடம் அது அதிகமாக பேசிக் கொண்டிருந்தது. கசீரம்மா அதிகமாக இருந்தது. கான எத்தஹத்தஸ். இப்ப காணுங்கிறது ஒரு ஃபேலு, எத்தஹத்தஸ்னாலும் ஃபேல், பேசுகிறது. ரெண்டு ஃபேல் ஒன்னா வருமானா அரபியில வரும். அப்ப முதல் ஃபேல் வந்து நாக்கிஸ், ரெண்டாவது ஃபேல் காமில்னு சொல்லுவோம், தாம்னு சொல்லுவோம். என்னட்டா முதலாவது வினை இருக்கே அது பரிபூர்ணம் கிடையாது. இப்ப காணன்னா ஆகினான், என்ன ஆனா? தூங்கக்கூடியவனா ஆனானா, சாப்பிடக்கூடியவனா ஆனானா, விழிக்கக்கூடியவனா ஆனானா தெரியலல்ல. அப்ப அது மீனிங் கம்ப்ளீட் இல்லாதனால, இன்கம்ப்ளீட்டா இருக்கிறதுனால இது குறையுடைய ஒரு வினைச்சொல்னு சொல்லுவோம் அரபியில. அல் ஃபஅல் நாக்கிஸ்னு சொல்லுவோம் காண. அப்ப அந்த காணங்கிறது ஒரு தாமான ஒரு முழு அர்த்தமுள்ள வினைச்சொல்லுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா கண்டினியூஸ் அர்த்தம் கிடைக்கும். அப்ப எத்த ஹத்துனா பேசக்கூடியது, காண எத்த ஹத்துனா அப்ப பாஸ்ட் கண்டினியூஸ் மீனிங் கொடுக்கும், பேசிக்கொண்டே இருந்து வந்தது. புரியுதுங்களா? ஹல் ஃபஹிம்தும்? ஓகே. எப்போதுமே ஒரு ஃபேலுக்கு முன்னாடி அரபியில் ஒரு ஃபேல் வராது. அப்படி வந்தா அந்த ரெண்டு ஃபேல்ல ஒரு ஃபேல் நாக்கிஸ் குறைவுடையதாகவும் இன்னொரு ஃபேல் தாம் கம்ப்ளீட்டாகவும் இருக்கும். ஒன்று இன்கம்ப்ளீட்டா இருக்கும், இன்னொன்று கம்ப்ளீட்டா இருக்கும். அப்ப என்ன மீனிங் கொடுக்கும் அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸாக கடந்த காலத்துல இருந்து வினை தொடர்ந்து கொண்டே இருக்கிறதுன்ற அர்த்தத்துல கசீரம் மா கான எத்தஹத்தஸு அதிகமாக பேசிக்கொண்டே இருந்தது, இல துயூரி பறவைகளுடன், அல்லத்தி இது வந்து எக்ஸ்பிளனேஷன். அல்லத்திங்கிறது இது வந்து துயூருங்கிறது ப்ளூரல் இல்லையா? அரபில வந்து பன்மைகள் எல்லாமே பெண்மை, அதனால அல்லதின்னு வராம அல்லத்தின்னு வருது. குரான்ல அல்லதி அல்லத்தி நிறைய வரும், பார்த்திருப்பீங்க. அது என்ன? சொல்லுங்க யாராவது. அல்லதி அல்லத்தி எதுக்கு பயன்படுத்தப்படும்? எக்ஸ்பிளனேஷன் பயன்படுத்துவோம், விளக்கத்துக்கு. சரிங்களா? அப்ப இந்த இடத்துல துயூருங்கிறது பெண்பாலா இருக்கிறனால இங்க அல்லத்தின் பெண்பாலா கொண்டு வந்திருக்கிறோம். அதாவது என்னவென்றால் அந்த பறவைகள் தஹத்து அமரும் அல ஷஜரத்து, கீழே வந்து எங்க மரத்தின் மீது, மேல பறந்துகிட்டு இருக்கிறது, மரத்துல வந்து உட்காரும். அப்ப அந்த குரங்குகள் அதுகிட்ட பேசும். கிளியர்? வாதஹ்? இப்ப அடுத்து உங்க ஒரு அர்த்தம் வைங்க. அடுத்த சகோதரன் சகோதரி. ايوه محمد رشيد تفضل يا اخي محمد رشيد. بالاستماع إلى الحكايات التي تجيء بها من أماكن بعيدة. نعم. ويسعد மகிழ்ச்சியாக இருக்கும். ممتاز. بالاستماع إلى الحكايات கதைகளின் பக்கம் கேட்பதை கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கும். இப்ப அரபியில வந்து இலாங்கிறது பக்கம்னு அர்த்தம் வச்சு பழகிருப்பாங்க. ஆனா எல்லா இடங்கள்லயும் பக்கம்னு வைக்க முடியாது. அதனால தமிழ் மொழியில என்ன சொல்லுவோம் நம்ம இத அப்படின்னு சொன்னா, ஒரு வினைச்சொல்லுக்கு ஒரு ப்ரிப்போசிஷன் இருக்கும் எப்போதுமே. உதாரணமாக கோயிங் டு, கம்மிங் ஃப்ரம் அப்படின்ற மாதிரி எஸ்தமியும் அப்படிங்கிற வினைச்சொல்லுக்கு உள்ள ஒரு துணை சொல்லுதான் இலா. அதனால அதுக்கு அர்த்தம் வைக்கக்கூடாது. அப்ப எப்படி அர்த்தம் வைக்கணும்? கதைகளை கேட்கக்கூடியது, அவ்வளவுதான். கதைகள் பக்கம் தேவையில்லை. அல்லத்தி அது அதாவது அந்த கதைகளை பத்தி விளக்கம் என்னடா, அந்த கதைகள் என்ன கதை சொல்ல போகுதுன்னா வரும். தஜீஉ பிஹா, தஜீஉன்னு மட்டும் இருந்தா வரும், தஜீஉ பிஹான்னு கொண்டு வரும். கொண்டு வரும். மின் அமாக்கின பஈதா தூரமான இடங்களிலிருந்து அதைனா பிஹா, அதாவது மக்கான், மக்கானுடைய ஜம்மு அமாக்கின். தூரம் தூரமான இடங்களிலிருந்து என்னென்ன செய்திகள் அது கேட்டுச்சோ அந்த பறவை, அது எல்லாத்தையும் இந்த பறவைகள் கொண்டு வரும். அத கேட்டு இந்த குரங்குகள் மகிழ்ச்சி அடையும். எஸ், அது மகிழ்ச்சி அடையும். பிலிஸ்திமா கேட்பதனூடாக இரல் ஹிகாயத் இந்த கதைகளை, அல்லத்தி தஜீபுஹா எதை அந்த பறவைகள் கொண்டு வரும், மின் அமாக்கின பஈதத்தின் தூரமான இடங்கள் இருந்து. வாதஹ்? கிளியர்? கிளியர் உஸ்தாத். ஓகே. இது ஆரம்பத்துல உங்களுக்கு சிரமமா இருக்கலாம், ஏன்னா ஆரம்ப நிலை மாணவர்கள்ன்றனால. இதுல கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் உள்ள மாணவர்கள் இருக்கிறாங்க அல்ஹம்துலில்லாஹ். எனவே அவங்களுக்கு இது ரொம்ப போர் அடிக்கும்.
2 பேருமே கொஞ்சம் என்ன செய்யணும், அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் இன்ஷா அல்லாஹ். தமாம். உங்களுக்கு போக போக சிம்பிள் ஆயிரும். யல்லா. அடுத்து யாரு அடுத்த வைப்பாங்க? கானத் ஷஜரத்துல் மாங்கோ. நாம். أستاذ ஐவா. வைங்க சார். كانت شجرة المانغ என்ன எப்படி உஸ்தாத் சொல்லணும்? மாங்கோ. مانغو நாம். مانغو كبيرة كثيرة الفروع அல் ஃபுரூஇ. நாம். فروع ஆ. என்ன அர்த்தம்? அந்த அந்த மரம் பெரியதாக இருந்தது. பெரிய மரமாக இருந்தது. மாங்காய் மரம். மாமரம். அந்த மாமரம் பெரிதாகவும் ம். அதிகமான கிளைகள் கொண்டதாக மும்தாஸ். இருந்தது. மும்தாஸ். நாம். பாரக்கல்லா. நாம். அடுத்த சகோதரர் வைங்க. அடுத்த சகோதரி வைங்க. ஒஃபிஸ் சைஃபி. كانت أغصانها تثقل بثمار صفراء شهية تطل متلألة من بين الأوراق. نعم. இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, நானே வைக்கிறேன், உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஓகே. வைக்கிறீங்களா? மும்தாஸ். எல்லாம் ஆஃபீஸ் சைஃபி சம்மர் நேரத்துல, கோடை காலத்திலே, கானத் அகுசானுஹா அகுசான் கிளைகள் ஆகியிருக்கும், தஸ்குலு ரொம்ப வெயிட்டா இருக்கும். எதனால அப்படின்னா பி சிமாரி சஃப்ராய் மஞ்சள் மாம்பழங்களால, மஞ்சள் நிறத்திலான பழங்களின் காரணமாக கிளையெல்லாம் ரொம்ப வெயிட்டா இருக்கும். எந்த நேரத்துல? சம்மர் நேரத்துல எதை சொல்ல வர்றாங்க? நல்ல வெயில் அடிக்கும். வெயில் அடிக்கக்கூடிய கோடை காலத்துல மரங்களினுடைய கிளைகள் ரொம்ப வெயிட்டா இருக்கும். மஞ்சள் நிற பழங்களை கொண்டு ஷஹியத்தின்றது வந்து டேஸ்டான ரொம்பவும் சுவையான மஞ்சள் நிற பழங்களை அந்த கிளைகள்லாம் வெயிட்டா இருக்கும். தொங்குவது மின்னக்கூடியதாக இருக்கும். ஒரு இப்ப புரியுதா உங்களுக்கு சைஃப் நேம் சொன்னாங்கன்ட்டு? அப்ப அந்த வெயில் படும் போது கண்ணு பூசும்ல, அந்த பளபளன்னு இருக்கும். மின் பைனல் அவுராக்னா வர ஜம் அவுராக் இலைகளுக்கு இடையில அந்த பழங்கள் வந்து என்ன செய்யும் அப்படின்னா மின்னக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மாஷா அல்லாஹ். எல்லாம் அற்புதமா அர்த்தம் வச்சுட்டீங்க. வெரி ஈஸி. மாஷா அல்லாஹ். அடுத்த பக்கம் போவோமா? எப்படி இது கஷ்டமா இருக்கா, எளிதாக இருக்கா? ஹல் இபாராத் அஸ்ஸஹ்லா வலா ஸஅபா? நாம். சஹலன் தான் உஸ்தாத். ஏன்னா இதுல யாராப்லாம் இருக்கிறதுனால ஈஸியா தான் இருக்கு. மும்தாஸ். இப்ப படிங்க. அடுத்தவங்க படிக்காத சகோதரிகள் படிங்க. பிஸ்மில்லாஹ். சரி, இப்ப இந்த பக்கம் தெரியாத வார்த்தையை முதல்ல பாத்துக்கிறோமா? ذات யௌமின் அப்படின்னாங்க ஒரு நாள். மியா மாஹ் ஜம்மு மியா தண்ணீர்கள். கா அந்நஹர். கா அந்நஹர்னா அந்த ரிவருக்கு மிடில்ல, நடுவுல. சரிதானே? அல் ஆக்கீரா அந்நஹரில் ஆக்கீரா அப்படின்னா ரொம்ப ஆழமான அந்த பகுதியுடைய நடுவுல. ததமவ்வஜு. மௌஜ்னு சொன்னா அலை அலையாக வருவது, அதான் மௌஜ். அம்வாஜ்னு சொல்லுவோம். இது தமவ்வஜ்னா அலை அலையாக வருவதுன்னு வினை சொல்ல வருது ஃபஅல்ல. சரிங்களா? யஸ்அது இரண்டாவது வரியில இருக்கு பாருங்க. சத்ருல் சானி. ரஆனா பார்த்தார். யஸ்அது ஏறுவதை. ஸஈத யஸ்அதுனா ஏறுறது. சதஹில் மா தண்ணீரின் மேல் பகுதி, மேல, டாப் ஆஃப் த வாட்டர். பதா தாலிக. பதா இல்ல, அதான் பாருங்க, அலிஃப்ல ஹம்சா இல்ல. அலிஃப்ல ஹம்சா இருந்தா பதா ஆரம்பித்தான். பதா எபுது, அது பதா எபுதஉ. இது பதா எபுது, அதாவது வெளியே தெரிந்தது, அப்பியர்னு அர்த்தம். சரிங்களா? ஹஷினன் சொரசொரப்பான. ஹஷின்னா சொரசொரப்பான. உகதியன் ஒரு கம்பு போல. கித்ஆனா ஒரு குலை.
கித்தாஅத்னா ஒரு குலை, ஒரு பகுதி. ஜித்அன்னு சொன்னா மரக்கிளை, விறகு, அது மாதிரி. உஸ்தாத் ஷஜரா கொஞ்சம் உங்களுக்கு ஃபாஸ்டா தெரியுமா? இருக்கிற மாதிரி இருக்கு, சாரி. ஓகே ஓகே, எந்த இடத்துல ஃபாஸ்டா இருந்தேன்னு சொல்லுங்க, நான் ஸ்லோ பண்ணிக்கிறேன். அத இதுல இருந்து கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சுன்னா, அதாவது ஃபாஸ்ட் ஐட்டம். ஃபாஸ்டா போகணும், ஃபாஸ்டா போகணும். நீங்க சின்ன பிள்ளைகள இல்லையா, ஃபாஸ்டா பழகிக்கிறோம் நம்மகிட்ட. இன்ஷா அல்லாஹ். தத்தமவஜுனா அலை மோதுறதுன்ற மாதிரி சொன்னீங்க நினைக்கிறேன் உஸ்தாத், கரெக்ட்டுங்களா? அல்ல அகிரானா யஸ்அது அப்படின்னா ஏறுறது. யஸ்அது. சதஹல் மா அப்படின்னா யஸ்அது தண்ணீரின் மேல் பகுதி. சதஹ் சதஹ். சதஹ் அதா யபுது அப்படின்னு சொன்னா தோன்றுவது, வெளிப்படுவது. வாட்டர் மேல் பகுதி. ஆமா. இப்ப நான் சொல்லி நான் அர்த்தம் வச்சதான் ஃபாஸ்டா இருக்கு. இப்ப நீங்க சொல்லுங்க, நான் அர்த்தம் வைக்கிறேன். ஆமா, உங்களுக்கு தெரியாத வார்த்தை கேளுங்க. ஹஷினன் ஹஷின் சொரசொரப்பான, சொரசொரப்பான, கரடு முரடான. உக்கதியா. உக்கதியன்னா தெரியலைங்க உஸ்தாத். உக்கதியன் உக்கதுன்னு சொன்னா கட்டுதலா? உருட்டு உருட்டாக முடிச்சு போட்ட மாதிரி. முடிச்சு, கரெக்ட். அக்தீதா பதியன். அக்தீதா அதாவது உக்கதியன். சரிதானே? சொன்னா ஒரு கொத்து. உருட்டு உருட்டா கொத்து, ஒரு கிளை, ஒரு குலை. சரிதானே? ஜெத ஜெத அப்படின்னா என்ன சொல்றானா இல்லையா? ஆமா, அந்த பேரிச்சம்பழத்தின் ஒரு கிளை. ஜித ஷஜரா, மரத்துடைய ஒரு கிளை. கிளை. அங்க வந்து என்ன வார்த்தை படிச்சோம்னா ஹுசுன்ன்ற வார்த்தை படிச்சோம். இது வந்து பெரிய கிளைன்னு அர்த்தம் வருமோ? இது வந்து விறகு, விறகு வித்தியாசம் இருக்கு. விறகு மாதிரி, விறகு விறகு பெரிய குச்சி. சரிதானே? கித்தானாலுமே கிளை தானே சொன்னீங்க. கித்தானா பார்ட்னு அர்த்தம், ஒரு பகுதி, ஒரு ஒரு துண்டு. கத்தான்னு சொன்னா வெட்டினான், அப்போ ஒரு துண்டு. கித்தாஅத்து மின் ஜிதஇன் ஷஜரனா ஷஜரத்துடைய ஒரு கிளையின் ஒரு பகுதி. சரிதானே? வந்து நம்ம வேர்ட் பை வேர்ட் அர்த்தம் பெற வச்சுக்கலாம். இப்ப தெரியாத வார்த்தைகள் அது மட்டும் இங்க வைக்கணும், போயிடும். ஐநைனி, ஐநானி தான் கண்கள், அதான் ஐநைனி. முஷிஅத்தைனி ஒளியை வழி தள்ளக்கூடிய. அஷ்யான்னு சொன்னா கதிர்கள், கதிர்கள், அதாவது நல்ல உற்று நோக்கு ரெண்டு கண்கள், அதான் முஷிஅத்தைனி. உதாரணமாக அரபியில் சொல்லுவாங்க அஷிஅத்து ஷம்ஸ், சூரியனுடைய கதிர்கள். அஷியா. சரிதானே? ஓகே உஸ்தாத். திம்சாஹ், திம்சாஹ்னா திம்சாஹ் தான் முதலை. வேற என்ன வார்த்தை தெரியல? நீங்களே பாருங்க, ஏன்னா நான் சொல்லும் போது உங்களுக்கு ஸ்பீடா தெரியுது. நீங்களே சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பேரால அவ்வளவுதான் உஸ்தாத், முடிஞ்சது. ஃபிக்ரா ஊலா ரைட், ஃபிக்ரா சானியால கேக்குறேன். சானியா நம்ம இப்போ அரபி வார்த்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா என்ன செஞ்சிடணும்? விட்டுறணும். தமிழ் வார்த்தை, இங்கிலீஷ் வார்த்தை விட்டுறணும். பேராகிராஃப் சொல்லணும். ஐயோ, யஜுர்ரு, யஜுர்ரு நீந்தி போகிறதா? ஜர்ர யஜுர்ரு இழுக்கிறது, இழுக்கிறது. இழுத்தல். சௌப்னா கூட இருக்கலாம் உஸ்தாத். யஜுர் நஃப்ஸஹு சௌப அப்படின்னா திஜாஹ, டுவர்ட்ஸ், நோக்கிய, நோக்கி, முன்னோக்கி. முன்னோக்கி. பஃபத்தின் நகர்னா ரிவர் பேங்க், ஆற்றின் பக்கமா? ஆற்றுக்கரை. ஆற்றுக்கரை. அதாவது கடற்கரைக்கு அரபியில வேற சொல்லுவாங்க, சாஹிலான்னு சொல்லுவாங்க. சஹல் அது பஹர்னா கடல், ஷாத்திகள் பஹர்னு சொல்லுவாங்க கடற்கரை, கோஸ்டல் ஏரியா. ஆனா ஆற்றுக்கரைக்கு அரபியில வேற சொல்லுவாங்க. இதுதான் வந்து பலஸ்தீன்ல வந்து வஃபத்தல் கர்பியா, வஃபத்தல் கர்பியான்னு சொல்லுவாங்கல்ல, மேற்கரை, மேற்கரை, வெஸ்ட் பேங்க். அதான் வஃபத்தல் கர்ப்.
சாரி ஆற்றங்கரை. ஆற்றங்கரை. ஆஹ் வேற என்ன வார்த்தை? ஜீரான். ஜீரான்னா பக்கத்து வீட்டுக்காரருக்கு. ஜீரான் நெய்பர்ஸ். நெய்பர். ஜீரான். ஜீரான் நாதா யுனாதி முனாதான்னா கூப்பிடுறது, அழைக்கிறது. அழைத்தல். ஓகே. நாதா ரப்பஹு நிதாஅன் கஃபிய்யா. மரியம். அவர்தான். ஆமா, நாதா. முஹாரனா புத்த முன்இஷ். முன்இஷ் புத்துணர்ச்சி தரக்கூடிய. முன்இஷ் புத்துணர்ச்சி தரக்கூடிய. ஓகே ஹலாஸ், புது வார்த்தை எதுவும் இல்லை, எல்லாம் கிளியர் பண்ணிட்டோம். இப்ப ஆரம்பிக்கலாமா? லெட் ஸ்டார்ட். ஹையா பினா அன்னபதா. طيب يلا بسم الله. யாரு ஸ்டார்ட் பண்ணுவா? சையத் இன்னைக்கு டோட்டலாவே மியூட்ல போயிட்டாரு. என்ன சொல்லுங்க ஷேக் முகமது ரஷீத், தஃபத்தல். ராத்த யௌமின், ஒரு நாள், ரஆ பத்ரு பந்தர், மியாக காயின் நஹ்ரி, ஆக்கிரத தத்தமவ்வஜு. பத்ரு பந்தர் தண்ணீர், தத்தமஜ்ஜா மின் தண்ணீருக்கு மத்தியில், அதாவது ஆற்றுக்கு மத்தியில அலை அலையாக ஏதோ அசைந்து வருவதை போன்று அவங்க பாக்குறாங்க. பொதுவாக ஆற்றுல வந்து அலை வராது இல்லையா? கடல்ல அலை வரும். ஆற்றுல வந்துச்சுன்னா வந்து ஒண்ணு வெள்ளம் வந்தா வரும். அப்ப ஏதாவது ஒரு மிருகம் எது இறங்கி உள்ள வந்தாதான் வரும். இப்ப நமக்கு ஏன் வந்து இது போன்ற கதைகள் படிக்கணும் அப்படின்டா, இதுல நமக்கு ஒரு விஷுவலாக நம்ம கண்ணால பாக்குற மாதிரி ஒரு செய்தியை கொடுப்பாங்க. இதான் வந்து தஸ்வீருல் ஃபன்னின்னு சொல்லுவாங்க அரபியில, இலக்கியத்துல. தஸ்வீருல் ஃபன்னா ஒரு விசுவலேஷன் கொடுத்து அதை நம்ம அங்க இருந்தா எப்படி கண்ணால பார்ப்போமோ அது மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. இந்த ஒரு சிறப்பு வந்து இந்த கதைகளோட தான் கிடைக்கும். தமாம். ورأى شيئا يصعد إلى سطح الماء. தண்ணீரின் மேலின் பக்கம் ஏறுவதை போன்று பார்க்கிறார்கள். வருது கீழ இருந்து மேல ஏறி வர்ற மாதிரி பாக்குறாங்க. எனஃப் எனஃப். அடுத்தவங்க அர்த்தவங்க. சுக்ரான் யா ஷேக். அடுத்த சகோதரி மாஹிரா ஜைனப் அடுத்து வைக்கலாம். بدا ذلك الشيء خشنا عقديا كأنه قطعة من جذع شجرة قديمة. ايوه யோசிக்க வேணாம், நம்ம அர்த்தம் தப்பா வைப்போமோ வைக்க முடியாதெல்லாம் வைக்க வேணாம். உங்களோட திறன் வளரும், இதுலதான் வளரும். முயற்சி பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். ஐயோ முடிச்சாக ஒரு விறகு, ஒரு மரத்தினுடைய பழைய மரத்தினுடைய ஒரு பழைய மரத்தினுடைய முடிச்சாக இருக்கக்கூடிய ஒரு பழைய மரத்தின் கிளையின் ஒரு பகுதி. அது எப்படி இருக்குது? முடிச்சாக இருக்கிறது. அது முடிச்சாக ஒரு சொரசொரப்பாக ஒரு பொருள் மேலே வருகிறது. அதாவது இந்த கொக்கடையில தான் சொல்றாங்க. அதுக்கு மேல அப்படி முடிச்சா இருக்கு இல்லையா? ஒக்கதியாக இருக்கு இல்லையா? ஹஷினாக இருக்கு. அதான் சொல்றாங்க. கன்னஹு கிதஅத்து மின் ஜிதஇன் ஷஜரத்தின் கதீமா. கன்னஹு அப்படின்னா அதே போலன்னு அர்த்தம். கன்னஹு அப்படின்னா என்ன அர்த்தம்? அதே போல. எதே போல? அது முடிச்சா சொரன்னு ஏதோ ஒன்று மேல வருது. அதை பார்த்தா ஒரு பழைய மரத்துடைய ஒரு விறகு கட்டை அப்படி வேந்துட்டு வர்ற மாதிரி தெரியுது. புரிஞ்சுங்களா? ஓகே மும்தாஸ். இப்ப அர்த்தம் வைங்க மற்றவங்க. மாஷா அல்லாஹ் சூப்பரா வைக்கீங்களா? எல்லாம் அர்த்தம் சூப்பரா வைக்கிறீங்க. மாஹிரா நாம். ثم راى عينين مشعتين تنظران اليه. சரி வைங்க நீங்க சகோதரர் ஷமீம். உஸ்தாத். ثم பிறகு ثم راى عينين مشعتين تنظران اليه كان ذلك تمساحا.
சும்மா பார்த்தது. பிறகு ரா ரா பார்த்தது. ஐனைனி ரெண்டு கண்களை பார்த்தது. முஷ்ஆத்தைனி எப்படிப்பட்ட கண்கள் அப்படின்னா நல்ல ஒளியை பார்வை நல்லா தக்கக்கூடிய செலுத்தக்கூடிய அப்படியே பார்த்துட்டே இருக்கக்கூடிய கண்களை பார்த்தது. தந்துராணி அந்த 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 ரெண்டு கண்களுமே பார்த்தது இலைகி. இந்த ரெண்டு பேரும் சொல்றாங்க ஓகே. அந்த குரங்களுடைய காணதாலிக்கு திம்சாகன் அது ஆகிறது. திம்சாகன் முதலையாக இருந்துச்சு. அது முதலைதான். இப்போ ஒரு கிராமட்டிக்கல் ரூல் என்னன்னா, காணங்கிற ஃபேல் வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். என்ன ஃபேல் இது? அல் ஃபேல் தாம நாக்கிஸா இது? இந்த இடத்துல பரிபூர்ணமான வினை சொல்ல அல்லது பரிபூர்ணம் இல்லாத வினை சொல்லையா? காணங்கிறது நாக்கிஸ் தான். இந்த இடத்துல ஃபேல் நாக்கிஸ் இல்லைங்களா? இப்ப அதோடைய பணி என்ன? இப்ப ஃபேல்னா அதுக்கு ஃபாயில் இருக்கும், மஃபூல் இருக்கும். ஒரு வினை சொன்னா அந்த வினை சொல்லை நிகழ்த்தியவர் ஃபாயில், எதன் மீது அந்த வினை நிகழ்ந்ததோ அது மஃபூல். உதாரணமாக தரப ஜெய்துன் அம்ரா, ஜெயித் அம்ரை அடித்தான் அப்படின்னா தரபங்கிறது ஃபேலு, ஜெயிதுங்கிறது ஃபாயில், அம்ரன்றது மஃபூல். அப்படிதானே? இங்க நமக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. ஆனா இஸ்மு நாக்கிஸ்ல தெளிவாக விளங்காது. அது இஸ்மு ஹபர்னு சொல்லுவோம், ஃபாயில் மஃபூல்னு சொல்ல மாட்டோம், இஸ்மு ஹபர். அப்ப கான தாலிக்க அதுக்குள்ள ஹூவா இருக்கு, அதான் இஸ்மு. ஹபர் இது திம்சாஹ், அது முதலையாக இருந்தது. சரிதானே? அப்ப ரொம்ப சிம்பிள். ஃபேல் தாம் இருந்தா அதுக்கு ஃபாயில் மஃபூல்னு சொல்லுவோம். அந்த ஃபேல் நாக்கிஸா இருந்துச்சுன்னா இஸ்மு ஹபர்னு சொல்லுவோம், அவ்வளவுதான். ஆனா ஃபாயிலுக்கு தம்மா வருவதை போன்ற இஸ்முக்கு தம்மா வரும், மஃபூலுக்கு நசபு வருவதை போன்று ஹபருக்கும் நசபு வரும். அதனால திம்சாஹன் ஹுன்னு வரல. ஓகே, கிளியர்? வாதஹ்? கிளியர் முஸ்தாத். உஸ்தாத் ஒரு இந்தி சுவால் ஜாலிக்கங்கிறது என்ன உஸ்தாத்? சொல்லுங்க. ஜாலிக்கங்கிறது வந்து கானோட இஸ்மா வராதோ, ஹுவா தான் வருமோ? மறைஞ்சிருக்கக்கூடிய அதாவது கான தாலிக்க அது, அதாவது கானக்கு உள்ள அது இருக்கா இல்லையா? ஃபேலுக்குள்ள ஒரு இஸ்ம இருக்கும். இங்க வந்து தாலிக்குங்கிறது வந்து என்னன்னா இஸ்மு இஷாரா. அது தாக்கீது செய்யும். சில சமயம் வந்து இஸ்முல் இஷாரா வரும்போது தாக்கீது அர்த்தம் கிடைக்கும். சரிதானே? அது ஆல்வேஸ் லமீன் முஸ்ததிர் தான் அந்த இஸ்மு. ஆமா. அது இதுவாக இருந்தது அப்படின்னு சொல்ற மாதிரி அது முதலையாக இருந்தது. அது அந்த முதலையாக இருந்தது, அது அந்த முதலையாக இருந்தது. அப்ப உங்களுக்கு அங்க என்ன கிடைக்கும்? எம்பசிசிங் மீனிங் கிடைக்கும், தக்கீது கிடைக்கும். எப்படி வந்து கைஃப ஹாலுக்க அன்தம்மோ, ஹாலுக்கண்டாவே முடிஞ்சு போச்சு, நீ ஒன்னு நிலைமை. அன்தனி ஏன் சொல்றேன் திருப்பி? தக்கீதுக்கு சொல்றேன். அது போல. ஓகே, அடுத்த ஃபிக்ரா போலாமா? அடுத்தவங்க மற்றவங்க சகோதரர் ரஷீத் சொல்லுங்க. பயப்படவில்லை. பயந்தான். லம் யஹஃப் பயப்படவில்லை. பத்ர் பயப்படல. திம்சாஹ எல்லாத்தையும் பார்த்து பழகினால பயம் வரல. எதனால? அதுக்குதான் காரணம் சொல்றாங்க. அவன் நிம்மதியாக இருந்தான், பாதுகாப்பாக இருந்தது. மரத்தின் மீது உயர்ந்த இடத்திலே பாதுகாப்பாக இருந்தது. அது பாதுகாப்பு இருந்தது, அதனால பயம் இல்ல. அதுக்கு கீழே இருந்தா முதல்ல கடிச்சு சாப்பிடுறோம், அது மரத்துக்கு மேல இருக்குது, அதனால பயம் இல்ல. மும்தாஸ், மாஷா அல்லாஹ். அடுத்த சகோதரர் அல்ல சகோதரி வைங்க. ரஆ திம்சாஹ யஜுர்ரு நஃப்ஸஹு ஸௌப ضفة النهر. அடுத்தவங்க. ரஆ அப்படின்னா பார்த்தான், ஆனா ஸ்டார்ட் பண்ணி விட்டேன். طيب ஷமீம் வைங்க. ஓகே உஸ்தாத். ரஆ திம்சாஹ அந்த ஒரு குரங்கு பார்த்துச்சு, திம்சாஹ முதலையை பார்த்துச்சு. யஜுர்ரு நஃப்ஸஹு
தன்னை இழுத்துக்கொண்டு செல்வதை. தன்னை கிழித்து கொண்டு செல்வதை பார்த்தது. himself. ஆமா, நஃப்ஸஹுனா himself. ஆமா, அதையே இழுத்து கொண்டு போனது. ஜர்ர எஜுர்ருன்னா இழுத்துட்டு போறது. ஓகேங்க சார். சௌப அது டுவார்ட்ஸ் முன்னோக்கி இழுத்து செல்வதை பார்த்தது. கஃபத்தின் நஹ்ரி ஆற்றங்கரையோரத்துக்கு முன்னோடி, அதாவது ஆற்றங்கரையின் பக்கம் அப்படி முன்னாடி இழுத்து செல்வதை பார்த்தது. அதாவது முதல்ல வந்து கரைக்கு வருது. ஒரு இலக்கிய நயத்தினால எஜுர் நஃப்ஸஹுன்னு சொல்றாங்க, தன்னை இழுத்து கொண்டு செல்றது. அப்புறம் என்ன சொல்லுது, அதுவும் போய்கிட்டு இருந்துச்சு, போகிறத பார்த்தா. அப்ப அது ஆபத்துல, அப்ப அது கரைக்கு வந்துருச்சுன்னா அப்ப குரங்குக்கு ஆபத்து. கரெக்ட். ஃபகால ஃபீ நஃப்ஸிஹி தனக்குள்ளே சொல்லிக்கிடுச்சு, அலைய அன் அகூன லதீஃபன் நம்ம நான் மீது அன் அகூன லதீஃபன் மஅஹு. லத்தீஃப் அலையன்னா என் மீது அவசியம் அப்படின்னு அர்த்தம். எனக்கு ஒரு பாதுகாப்பு அவசியமா, எனக்கு என் மீது அவசியம், நான் இப்படி நடந்து கொள்ளணும். அன் அகூன லத்தீஃப மஅஹு, அந்த கரடு முரடான அந்த திம்சா வந்த உடனே அது நல்ல முறையில் நடந்துக்கிறணும், அது என் மீது கடமை. அலையன என் மீது கடமை. அன் அகூன ஆகுவது லத்தீஃபன் இறக்கத்தனமாக, இறக்கப்படக்கூடிய ஒன்றாக, மஅஹு அந்த திம்சாவோட இருக்கணும். ஏன்னா நம்ம எல்லாம் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க. ஃபனஹ்னு ஜீரான். பிறகு அந்த முதலையை அழைத்தது காயிலன் சொல்லிக்கிட்டே என்ன சொல்லுச்சு, கால இது ரொம்ப சூடான நாள், ரொம்ப உஷ்ணமான நாள். லாபுத்தன அரபியில் அதுக்கு என்ன அர்த்தம்னா அவசியம். லாபுத்த அவசியம். ஆற்றினுடைய தண்ணி ரொம்ப புத்துணர்ச்சி தரக்கூடியதாக இருக்குது, இருப்பது அவசியம். எனவே என்றும் அப்படின்னு சும்மா ஒரு யதார்த்தமா பேசினா தானே மற்றவங்க பழகுவாங்க அப்படின்னு ரொம்ப இயல்பாக பேச தொடங்கியது. படிக்குவோமா? இதுல இந்த ரெண்டு பக்கத்துல உங்களுக்கு உண்டான சந்தேகங்கள் என்ன, எது இஷ்கால் இருக்கா? உங்களுடைய தஅலீகாத் என்ன? மா ஹிய தஅலீகாத்துக்கும்? மா மானா தஅலீகாத்? வாட் இஸ் யுவர் ஃபீட்பேக்? இந்த புத்தகம் படிப்பதை பற்றி. தஅலீகாத், லேசான புத்தகத்தை படிக்கிறது லேசா தான் ஆக்கும் உங்களை, கடினமான புத்தகத்தை படிச்சா இன்னும் கடினமாக ஆக்கும். அரபியில் அப்ப இன்னும் ஃபாஸ்டா போகலாம், நிறைய தெரிஞ்சுக்கலாம். தஅலீகாத், வாட்ஸ் யுவர் ஃபீட்பேக்? நிறைய வொகாபுலரிஸ் வந்து ஈஸியா தெரிஞ்சுக்க முடிஞ்சது சார். என்னங்க சகோதரி? நிறைய வொகாபுலரிஸ் வந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சது உஸ்தாத். கதைகளோட கேக்குறப்ப அது நல்லா வந்து மனப்பாடம் ஆன மாதிரி இருந்தது. மாஷாஅல்லாஹ், மும்தாஸ், நல்ல ஒரு ஃபீட்பேக். نعم رائعة، تعليقات رائعة، بارك الله فيكم. நம்ம கதைகள் ஊடாக படிக்கும்போது இப்போ உங்களுக்கு நம்ம படிக்கிற காலங்கள்ல நம்மளோட ஒரு சகோதரர் படிச்சார், அலி ஹுசேன் மேலப்பாளையத்துல இருந்து. அவருக்கு வந்து அசருக்கு பிறகு எங்களுக்கு வந்து டைமிங் வந்து ஒரு 1 hour தான் இருக்கும், அசட்டு மாதிரி உங்களுக்கு தெரியும். அதுக்குள்ள வாக்கிங் போற டைம் மதரசாக்கள்ல பெரும்பாலும். அதுல என்ன செஞ்சுக்குவாருன்னா ஒரு புக்கு கையில வச்சுக்குவார். அந்த புக்கோட பேர் இன்னும் கூட ஞாபகம் இருக்கு, காமில் இல் கைலானி. கைலானிங்கிறது ஒரு அரபி எகிப்து கதை ஆசிரியர். மொத்தம் வந்து ஒரு 300 புக்கு எழுதியிருக்கிறார், சின்னது. அதாவது மகாபாரதம், ராமாயணம், இது எல்லாமே பஞ்சதந்திர கதைகள். அவர் இப்படி படிச்சுக்கிட்டே போவார்னு அர்த்தம் வச்சுட்டே போவேன். கிட்டத்தட்ட அந்த 300 புக்கையும் படிச்சு முடிச்சிட்டோம் ஒரு வருஷத்துல. அதன் ஊடாக நமக்கு அரபு மொழியில ஒரு ஆர்வம் ஏற்பட்டுச்சு. அப்புறம் நிறைய கதை புத்தகங்கள், அதே போல நாவல்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சோம். அல்ஹம்துலில்லாஹ், அதன் ஊடாகத்தான் நம்ம அரபு மொழி நல்லா கத்துக்கிட்டோம். அந்த அனுபவத்துல தான் நம்ம மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களை. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அடுத்து நம்ம இன்ஷா அல்லாஹ் இஸ்லாமிய கதைகள், இஸ்லாமிய கருத்து கொண்ட கதைகள் நம்ம பார்ப்போம். சஹாபாக்கிட்ட, தாபியன்கள், ஐமாக்கள் நடந்த கதைகள் அடுத்தடுத்த வகுப்புகளை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இலா ஹுனா நதவக்கஃப் நல்தகி ஃபி தர்ஸ் ஜதீத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தும்தும் சாலிமீன்.